என்ன நான் பண்ணுறேன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் குழந்தைங்க கூட என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேன்னு வரப்போகிற ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நேற்று ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஒரு டொனேஷன் பாக்ஸ் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஃபினிஷிங் இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீக் ஹாலோவின் வீக் செலிப்ரேஷனுங்க. அதனால் நான் ஹாலோவின்காக பம்ப்கினை டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு டிஸ்னி கேரக்டர்ஸ், ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணணும், கார்ட்டூன் கேரக்டர். அதனால் நான் ஒரு டிஸ்னி கேரக்டரை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிசைனை பார்த்து உங்களுக்கு அது என்ன கேரக்டர் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். நான் இன்னும் இது ஃபினிஷ் பண்ணல. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி ஆக்சுவலி ட்வின் டே எங்கள் ஸ்கூலில். ட்வின் டே அப்படின்னா ஏதோ 2 குழந்தைங்க சேம் ட்ரெஸ், இல்லை டீச்சர்ஸ் சேம் ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டு வரதான் ட்வின் டே. அதனால் என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு டீச்சரும் நானும் சேம் அவுட்ஃபிட் போட்டு வந்தோம். எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த மாதிரி. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள்லாம் சொல்லி வச்சு ஒரே மாதிரி போட்டு போவோம். இன்றைக்கி பூ வச்சுட்டு வரியா, நானும் பூ வச்சுட்டு வரேன். இன்றைக்கி இந்த வளையல் போட்டு வரீங்களா, நானும் அந்த வளையல் போட்டு வரேன். அந்த மாதிரிலாம் கலர்லாம் சொல்லி அந்த மாதிரிலாம் போட்டு வருவோம். சொல்கிற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையே அப்படின்னு சொன்னாலும் அந்த குட்டி குட்டி சந்தோஷம் அப்போ நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும். அந்த காலேஜ் டேஸில், ஸ்கூல் டேஸ்லலாம் ஏதோ ஃபெஸ்டிவல் இருந்தால் ஸ்கூல்லலாம் கலர் ட்ரெஸ் போட்டு வர சொல்லுவாங்க. இப்போல்லாம் ஒரே ஜாலியாக தான் இருக்கும், என்ஜாய் பண்ணுவோம். நான் இப்படியே சாய்ச்சி இதை பெயிண்ட் அடிக்கும்போது அது அந்த சைடு இருக்கிற பெயிண்ட்லாம் அப்படியே டேபிளில் ஒட்டிக்குது. இது அதுக்கு மேலே டாப்பில் இன்னொரு ஃபேஸ் மாதிரி வரையணும். அதை தான் நான் இப்போ ட்ரா பண்ணிகிட்ருக்கிறேன். ஐஸ் ட்ரா பண்ணிகிட்ருக்கிறேன். இது பென்சில் பின்னாடி எரேசர் இருக்குது. அதை வச்சு எரேஸ் பண்ணாலே போயிடுது. நானும் போகாதோ எப்படா எரேஸ் பண்ணணுன்னு நினச்சேன். பட் அந்த எரேசர் வச்சு அப்படியே எரேஸ் பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு அதையும் நான் ஆல்மோஸ்ட் முடித்து வச்சுருக்கிறேன். பட் இன்னும் ஃபினிஷிங் இதெல்லாம் பண்ணணும். நான் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன்.